வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மாலையில் ஓபிஎஸ்ஐ தேடி வரும் இபிஎஸ்ஸின் அணியினர் திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி அணியினர் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, இருக்கிறார்கள். ராமநாதபுர தொகுதியை காட்டிலும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆதரவை அளிக்கிறார்கள். எப்படி ஆதரவை அளிக்கிறார்கள், எதனால் அப்படி என்று கேட்டால், பெரும்வாரியாக ஓபிஎஸ்ஸிடம் கிடைத்த ரிப்போர்ட்டின் மூலமாக ஓபிஎஸ்க்கு பெரும் விதத்தில் ராமநாதபுர தொகுதியில் கணிச்சமான வாக்குகள் விழுந்து வெற்றியை படக்கப் போகிறார் என்ற ஒரு முன்னெடுப்பும் உறுதியாகி இருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு வெற்றி தான் அப்படி என்று நினைத்து ஒரு சிலர் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பன்னீர்செல்வம் எம்பி ஆகிவிட்டார், நமக்கெல்லாம் பதவி கிடைத்துவிடும் என்று ஓபிஎஸ்ஐ நாடி ஒரு சில ஆதரவாளர்கள் கிளம்பி கொண்டிருக்க எடப்பாடி அணியினர்களும் கிளம்ப ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய ராமநாதபுர தொகுதியில் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜெயபாலன் அவர்கள் இருக்கிறார். அவருக்கு ஆதரவாக அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் ஏன் எடப்பாடியே ராமநாதபுர தொகுதிக்கு வரவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் அங்கு அவருக்கு நன்றாக தெரியும், தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்ஐ அசைத்து கூட பார்க்க முடியாது. அவருக்கு பெரும் விதத்தில் செல்வாக்குகள் என்பது தென் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் அவரை நோக்கி வரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே சாத்தியமாகும். அதனால் நாம் அங்கு போனாலும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சியே பெரும் விதத்தில் எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்திற்கு வருகை புரியாமல் இருந்து கொண்டிருந்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் ராமநாதபுரத்தில் பெரும் விதமாக இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. முக்கியமான புள்ளிகள் ஒரு சிலர் அணி மாறிக்கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ்க்கு ஆதரவை அளிக்கக்கூடிய சூழல் என்னவென்றால் ராமநாதபுர தொகுதியை தட்டி தூக்கப் போகிறார். அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியின் ஆதரவாளர்களை ஓபிஎஸ்ஐ தேடி தேடி வருகிறார்களாம் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பான்மையான எடப்பாடிக்கு தென் தமிழகத்தில் ஆதரவு என்பது குறைந்திருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து அவர்களுடைய நிர்வாகிகளும் குறைய ஆரம்பித்ததன் காரணமாக தென் தமிழகம் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய எடப்பாடியின் ஆதரவு இல்லை என்று யதார்த்தமாக ஆகிவிட்டது. இந்த ஒரு சூழலில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு பன்னீர்செல்வம் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையை கைப்பற்றுவாரா, அதன் பிறகு என்னவாக போகிறது, சூழல் எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பொழுதுதான் என்ன நடக்கிறது என்பதனை நமக்கு அதிகப்படியாக தெரியும். மேலும் இந்த ஒரு சமயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதனை வலிமையாக வழிநடத்த ஓபிஎஸும் இபிஎஸும் இணைந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் என்று தொண்டர்களும் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். அது நடக்குமா, இந்த ஒரு தேர்தல் முடிவு யாருக்கு சாதகமாக அமையும், என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புகளும் பரபரப்புகளும் விறுவிறுப்புகளும் தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜூன் 4ஆம் தேதி என்னதான் நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.